ஹாய் கைஸ், இன்றைக்கி எங்கள் அம்மா சம்சா செய்ய போகிறாங்களாம். ஃபஸ்ட் டைம் செய்கிறது. ஃபஸ்ட்டு மைதா மாவை உருட்டிக்கணும். அடுத்தது தவாவில் போட்டு வறுத்துட்டு நான் மாதிரி பண்ணி வச்சுக்கணும். அப்புறமா அதோ எண்ணெய் பொரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதோ இப்போ செஞ்சாங்க, அதோ அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம இப்படி கொஞ்சம் காமி, இந்த மாதிரி வைக்கணும். கரெக்டான ஷேப்புக்கு வெட்டி அது உள்ள அந்த என்ன மாவு வைக்கணும், மைதா மாவை பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அதோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா. மம்மி இப்படி வச்சு செய்ய கொஞ்சம். அதோ மைதா மாவை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு அதோ இப்போ ஒட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒட்டணும். அந்த மாதிரி ஒட்டணும். ஒட்டிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் காய வைக்கிட்டு வெங்காயம், உருளைக்கிழங்கு, மசாலா அதெல்லாம் போட்டுக்கணும் அதுக்குள்ளே. அப்புறமா இப்படி எண்ணெயில் நல்லா ரெட்டாக ஒரு அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கணும். சரி காய்ஸ், நாங்கள் சாப்பிடும் போது காமிக்கிறோம். ஹாய் காய்ஸ், இப்போ நல்லா செவந்ததுனால எடுக்கிறோம். இங்கே பார்த்தீங்களா, நல்லா செவந்துச்சு. கரெக்டாக எடுத்துட்டு நீங்கள் சாஸ், மைனஸ் அந்த மாதிரி கூட தொட்டு சாப்பிடலாம். இங்கே பார்த்தீங்களா, அப்படியே இங்கெல்லாம் செவந்துருக்கு பார்த்தீங்களா. நல்லா சவுக்க வைக்கணும். இப்போ போடுறாங்க பார்த்தீங்களா, இந்த 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 மாதிரி இருந்தது, இப்போ இந்த மாதிரி சவுக்கணும் பார்த்தீங்களா. அதுதான் நானுமா. இதோ காய்ஸ், எங்கள் அண்ணன் சாப்பிட போகிறாங்க. அண்ணா சாப்பிடுண்ணா. சுட சுட சாப்பிட்டாதான் அது சூப்பராக இருக்கும். ஆறிச்சுன்னா அது நம்புத்து போன மாதிரி ஆகிடும். இதோ காய்ஸ், எங்கள் அண்ணன் சாப்பிட்றாங்க. நல்லா இருக்காண்ணா. ஹாய் காய்ஸ், இப்போ எங்கள் ஆயா சாப்பிட்றாங்க. எப்படி ஆயா இருக்கு? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.